ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் மொபைல்ஸ். நம்ம வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாளுக்கு மேலே இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கே கிடைக்கலங்க. மார்க்கெட்டில் எங்கேயுமே ஸ்டாக் அவைலபிள் இல்லை. அகெயின் இந்த 10 நாளாக ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. மெயின் திங் பார்த்தீங்கன்னா, புது ஃபோனோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 to 60% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் மாதிரி தான் எல்லா கம்பெனிஸும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார் மொபைலை பொறுத்த வரைக்கும் போன 15 நாளுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் கொடுத்தோமோ அதே ப்ரைஸ் இப்பவும் கொடுக்க போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸ் சேஞ்சஸுமே கிடையாதுங்க. புது ஃபோன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால இங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் கிடையவே கிடையாதுங்க. ஸ்டாக் சூப்பரா இருக்குது, நல்ல கலெக்ஷன் இருக்குது. அது போக ஆஃபர்ஸும் சூப்பரா கொண்டு வந்திருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கை கொண்டு வரதுக்கு நாங்கள் ஒரு 10 நாள் பேக் அண்ட் லெவலில் ஒர்க் பண்ணியிருந்தோம். வாங்க என்ன ஸ்டாக் இருக்குது, அது போக என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க, டிலே பண்ண வேண்டாம், உடனே வீடியோக்குள்ள போயிடலாம். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் 12 ஆரம்பிச்சு அப் டு 16 சீரிஸ் வரைக்கும் எல்லா மாடலுமே நம்ம அவைலபிள் இருக்குது. எக்ஸ்ஆரையும் காட்டுறேன். எக்ஸ்ஆர் பாருங்க, நல்ல நீட் கண்டிஷன் இருக்கு. பேட்டரி ஹெல்த் 90% இருக்கு. 13,500 கொடுக்குறோம். பிராண்ட் நியூ கண்டிஷன், அப்படியே புதுசா இருக்குது. ஐஃபோன் 11 ப்ரோ பாருங்க, 19,000 கொடுக்குறோம். பேட்டரி ஹெல்த் 89% இருக்கு. ஃபோன் அப்படியே நீட்டா ஒரு புது ஃபோன் வாங்கினா என்ன கண்டிஷன் இருக்கும் அதே கண்டிஷன் இருக்கு. ஐஃபோன் 11 ப்ரோ 12 மினியில் 128GB ஓகேங்களா, 17,500 கொடுக்குறோம். நார்மலாக அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம 16,000க்கு 64GB கொடுக்கும். 17,500க்கு நம்ம என்ன பண்றோம் 120GB நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஐஃபோன் 12 19,500 rupees கொடுத்துருக்கோம். ஐஃபோன் 13 பாருங்க, நம்மகிட்ட ஒரு 4-5 ஃபோன் கலர் இருக்குது. ஐஃபோன் 13 ஸ்டார்டிங் ஃப்ரம் 25,500 கொடுத்துட்டு இருக்கிறோம். 25,500 rupees நம்மகிட்ட ஐஃபோன் 13 இருக்குது. ஐஃபோன் 14 நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா 30,500 நம்மகிட்ட ஐஃபோன் 14 கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க பார்த்துட்டு எல்லா ஐஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 86க்கு மேலே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 90-95% பேட்டரி ஹெல்த் இதில் வரும் ஓகேங்களா. ஐஃபோன் 14 அதுக்கடுத்து ஐஃபோன் 15 சொல்லி ஆகணும். நம்மகிட்ட கலெக்ஷன் இருக்குது. ஐஃபோன் 15 ஸ்டார்டிங் ஃப்ரம் 37,000 36, 37, 38, 39, 40 இந்த ரேஞ்சில் வாரண்டியோட நம்ம ஃபோன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஐஃபோன் 15 ஓகேங்களா. ஐஃபோன் 16 வாரண்டியோட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. பாருங்க ஐஃபோன் 16 46,000 ஐஃபோன் 16 நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. வாரண்டி ஃபோனாக தான் 48, 49க்கு வாரண்டி ஐட்டம்ஸே நம்மகிட்ட ஐஃபோன் 16 அவைலபிள் இருக்கு. 16E பாருங்க, இந்த ஃபோன் நல்ல காம்பாக்டா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸரோட கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோன் 16E பார்த்தீங்கன்னா 32,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். 120GB பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 95% இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் 8 மாதம் கம்பெனியோட வாரண்டியும் இந்த ஃபோனுக்கு அவைலபிள் இருக்குது. அடுத்து ஐஃபோன் 17 சொல்லி ஆகணும். ஐஃபோன் 17 பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஐஃபோன் 17 நம்ம கூட ரேட் பார்த்தீங்கன்னா 68 கொடுக்கும். ஜஸ்ட் 1 month யூஸ் பண்ணுங்க. 11 month கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. புதுசு 83,000 இந்தியன் ஃபோன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. அடுத்து 16 இந்த ஃபோன் சொல்லி ஆகணும். நல்ல வைப்ரண்டான கலர்ல பிங்க் கலர் நம்மகிட்ட ஃபோன் அவைலபிள் இருக்குது. ஐஃபோன் 16 இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரேட் 53,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு நீட் கண்டிஷன், பேட்டரி ஹெல்த்துமே 99% அவைலபிள் இருக்குது. 15 இந்த ஃபோன் பாருங்க, இதுவும் நல்ல நீட் கண்டிஷன் இருக்கு. 43,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 90 and above 90க்கு மேலே தான் பேட்டரி ஹெல்த் இருக்கும். இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லா ஃபோனுமே இந்தியன் ஃபோனுங்க. ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணதோ ரீஃபர்பிஷ் ஃபோனோ இல்லை டெமோ ஃபோனோ போய் சொல்லவே மாட்டோம். டெமோ ஃபோன் வந்துருக்குது, புத்தம் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் யூஸ் பண்ணது டேரெக்டாக கஸ்டமர்ட்ட ப்ரொக்யூர் பண்ணி நம்ம டேரெக்டாக கஸ்டமருக்கே சேல் பண்ணிட்டு இருக்கோம். 15 ஓகேங்களா. 13 Pro Max இந்த ஃபோன் ஜஸ்ட் 30,000 கொடுக்குறோங்க. வெறும் 30,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல நீட் கண்டிஷன் இருக்கு. 13 Pro Maxல 256GB. 15 Pro Max நம்ம கொடுக்குறது ஜஸ்ட் 68,000 கொடுக்குறோம். 68,000 நம்மள்ட்ட 15 Pro Max இருக்குது. அடுத்து 16 Pro Max சொல்லி ஆகணும். ஒரு 3-4 ஃபோன் நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்கு. 16 Pro Max பாருங்க. ஐஃபோன் 16 Pro Max இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 82,000 இருக்குது. 82,000 இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி இருந்தால் 84, 86,000க்கு நம்மகிட்ட வாரண்டியோட ஐட்டம்ஸே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கொஞ்சம் குவான்டிட்டியாக நம்மகிட்ட கலெக்ஷனாக நம்மகிட்ட எனி டைம் அவைலபிள் இருக்கும். அடுத்து ஐஃபோன் 14 Pro நல்ல காம்பாக்டான ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போவும் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற மாடல். ஐஃபோன் 14 Pro ஜஸ்ட் 50,000 கொடுத்துட்டு இருக்காங்க. 14 Pro நீட் கண்டிஷன், பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 93% பேட்டரி ஹெல்த் இருக்குது ஓகேங்களா. அடுத்து ஐஃபோன் 16 Pro சொல்லி ஆகணும். பாருங்க பக்கா கண்டிஷன், புது ஃபோன் வாங்கினா என்ன கண்டிஷன் இருக்கும் அதே கண்டிஷனில் பக்காவாக இருக்குது. ஐஃபோன் 16 Pro 120GB இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா 75,000 கொடுக்குறாங்க. நல்ல நீட் கண்டிஷன், இது கம்பெனி வாரண்டியுமே அவைலபிள் இருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம சொல்ல போகிறது ஒரு ஆரஞ்சு கலரில் ஐஃபோன் 17 சீரீஸில் சிக்னேச்சர் கலர் சொல்லலாம். ஐஃபோன் 17 Pro ஒரு மாதம் யூஸ் பண்ணுதுங்க. ஜஸ்ட் 1 month யூஸ் பண்ணுது. அது பார்த்தா இந்தியன் ஃபோனுக்கு மட்டும் தான் 17 சீரீஸில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுப்பாங்க. ஃபாரின் ஃபோனுக்கு எதுக்குமே சிம் ஸ்லாட் வராது. ஐஃபோன் 17 Pro 256GB இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 1,10,10,000 கொடுக்குறோம். 1,45,000 புதுசு. ஒரு மாசம் யூஸ் பண்றாங்க. 35,000 டிஸ்கவுண்ட்ல ஃபுல் கிட்டோட அப்படியே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல 11 மாசம் கம்பெனி வாரண்டியோட இந்த ஃபோன்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ ஐஃபோனுக்கு ஆஃபர் கேட்டிருந்தாங்க. எப்பவுமே நம்ம கொடுக்குற ஆஃபரை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஐஃபோன் வாங்குற எல்லாருக்குமே 1
999 வர்த்துள்ள இந்த பவர் அடாப்டர் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். வாரண்டி இருக்கிற ஃபோன் விட்டுருங்க, வாரண்டி இல்லாத ஃபோன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ள எந்த ஃபோன் எடுத்தாலும் சரி, ஐஃபோன் எஸ்சிலேருந்து ஆரம்பிச்சு ஐஃபோன் 16 சீரிஸ் வரைக்கும் நீங்கள் எந்த ஃபோன் எடுத்தாலும் ஒன் டைம் ஒரிஜினல் பேட்டரி வந்து ஃப்ரீயாக ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம். யூஸ்டு ஃபோன் வாங்குற பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுங்கிறதுக்காக யூஸ்டு ஃபோன் வாங்கினாலே மேக்ஸிமம் பேட்டரி ஹெல்த் பார்க்குறாங்க, சார்ஜ் நிற்குமான்னு யோசிக்கிறாங்க. யூஸ்டு ஃபோன் வாங்கும்போது நிறைய தயக்கத்தோடு இருக்கிறாங்க. அந்த தயக்கம்லாம் உடைக்கிற ஒரு விதமாக நம்ம என்ன செய்யறோம்னா, நீங்கள் எங்கிட்ட ஃபோன் வாங்குறீங்க 6 மாதத்துக்குள்ள பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் பேட்டரி ஃப்ரீயாக ஒன் டைம் ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் வித்தின் 2 ஹவர்ஸில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஐஃபோன் வாங்குறவங்க எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் நம்ம ஸ்டார் மொபைலில் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அது போக வாரண்டி இல்லாத ஃபோன்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் சர்வீஸ் ஃப்ரீ வாரண்டி கொடுக்குறோம். எங்கேயுமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் கொண்டு வந்தோம். நம்மளை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக தான் நான் எடுத்துக்கிறேன். எந்த ஃபோன் எடுத்தாலும் சரி, ஐஃபோன் மட்டும் இல்லைங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் எந்த ஃபோன் எடுத்தாலுமே 1 வருஷம் சர்வீஸ் ஃப்ரீ வாரண்டி. சர்வீஸ் ஃப்ரீ வாரண்டினா நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் கமெண்ட்ல சர்வீஸ் ஃப்ரீ வாரண்டி என்னன்னு கேட்குறீங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு ஸ்பீக்கரோ இல்லை மைக்கோ இல்லை ஃபோன் டிஸ்பிளேயோ உடஞ்சிட்டாலும் அந்த ஸ்பேருக்கு மட்டும் காஸ்ட் கொடுத்தா போதும். நார்மலாக வெளிலலாம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பேரோட காஸ்ட் 2000 ரூபா இருக்குதுன்னா அவங்களோட சர்வீஸ் காஸ்ட் 2500 இருக்கும். 4500 rupees வந்து நார்மலாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம கிட்ட வாங்குற ஃபோன் 1 வருஷத்துக்கு ஜஸ்ட் ஒரு 4000 வர்த்துள்ள சர்வீஸ் வெளியே பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் 1500 rupees ஸ்பேரோட காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். சர்வீஸ் அப்சல்யூட் ஃப்ரீ. இதுதான் வந்து 1 இயர் சர்வீஸ் ஃப்ரீ வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸில் பார்த்தாச்சு. அடுத்து ஆண்ட்ராய்டில் உள்ள ஒரு சில கிங் மேக்கர்ஸை பார்த்துடலாம். ஸோ அடுத்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பிக்சல் 10 Pro 1 மாதம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 1 மாதம் யூஸ் பண்ணது 1,08,000 இன்னைக்கு ரேட். ஓகேங்களா, 11 மாதம் கம்பெனி வாரண்டி, ஃபுல் கிட்டோட அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குங்க. பிக்சல் 10 Pro ஓகேங்களா, 16GB RAM 256GB இன்டர்னல். இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 70,000 70,000 கொடுக்குறாங்க. நியரஸ்ட் வந்து பார்த்தா 36,000 இந்த ஃபோனுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. பிக்சல் 6a நல்ல நீட் கண்டிஷன் இருக்கு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 கொடுக்குறோம். பிக்சல் 7a இந்த ஃபோன் நல்ல நீட் கண்டிஷன் இருக்கு, ஃபுல் கிட்டோட இருக்குது. இப்போ நான் காட்டின 3 ஃபோனுமே ஃபுல் கிட் இருக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 கொடுக்குறோம். ஸோ பிக்சல்ல நம்மகிட்ட ஒரு 3 ஃபோன் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. அதுக்கடுத்து S25 Ultra. S25 Ultra நல்ல நீட் கண்டிஷன் இருக்கு. இந்த S25 Ultra இன்னும் கம்பெனி வாரண்டி 8 மாசம் இருக்குது. ஜஸ்ட் 70,000 கொடுக்குறோங்க. எவ்வளோ? வெறும் 70,000க்கு S25 Ultraவே கொடுக்குறோம் 256GB. ஓகேங்களா, அதுக்கடுத்து S24 Ultra 2 3 4 5 ஃபோன் இருக்குது. 4-5 ஃபோனா இருக்குது. S24 Ultra பாருங்க, கலெக்ஷன் பக்காவான கலெக்ஷன். இதுல 3 ஃபோனுக்கு 4 மாசம் கம்பெனி வாரண்டி அவைலபிள் இருக்கு. 66,000 கொடுக்குறோம். வாரண்டி இல்லாத ஒரு ஃபோன் 512GB இருக்குது, 63,000 கொடுக்குறேங்க. ஓகேங்களா, 66 ரூபா ஒரு சூப்பர் ரேட்னு சொல்ல முடியும். இன்னைக்கு ரேட் 1 லட்ச ரூபாங்க. இன்னும் கம்பெனி வாரண்டியும் S25 Ultra அவைலபிள் இருக்கு. S22 சொல்லி ஆகணும் 20,000 கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல எக்கச்சக்கமான மாடல்ஸ் இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கிறோம். ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. S24 S23 S22 பாத்தீங்கன்னா 3மே இருக்குது. S23 S22 ரேட் சொல்லிட்டேன். S23 ரேட் வந்து பாத்தீங்கன்னா 28,500 கொடுக்குறோம். S24 வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. 36,000 கொடுக்குறோம். நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ரெடியா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. இருக்கிறதோட வந்து வாங்கிக்கங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக் மிஸ் ஆயிடுச்சு நம்மகிட்ட கேட்கக்கூடாது. அதே மாதிரி கமெண்ட்ல வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ நம்ம ஸ்டாக் ரெடி அவைலபிள் இருக்கு. சேல் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். போதுங்களா, சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக வீடியோ போடல. அதனால ஸ்டாக் இருக்குது, தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா, அதுக்கடுத்து வந்து பார்க்க போகிறது A34 35. இதெல்லாம் வந்து லோ பட்ஜெட்ல 5G ஃபோனுங்க. ஸோ இந்த A34 வந்து 13,000 கொடுக்குறோம். A35 வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கொடுக்குறோம். A55 இந்த ஃபோன் சொல்லி ஆகணும் 18,000 கொடுக்குறோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வந்து 36,000 பாதிக்கு 10 ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி A56 இது வந்து பார்த்தீங்கன்னா 47,000 ரேட்டுங்க. 30,000 கொடுக்குறோம். 11 மாசம் இந்த ஃபோன் கம்பெனி வாரண்டி அவைலபிள் இருக்கு. 8GB RAM 256GB இன்டர்னல் 11 மாசம் கம்பெனிக்கு வாரண்டி அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து OnePlusல பார்த்துடலாம். OnePlusல லிமிட்டடா இப்போ லேட்டஸ்ட் மாடல் நமக்கு அவைலபிள் இருக்கு. Nord 4 20,000 கொடுக்கும். 5 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. Nord 5 ஓகேங்களா, இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 26,000 கொடுக்குறோம். 34,000 இன்னைக்கு ரேட்டு. நீட் கண்டிஷன் ஓகேங்களா, 12GB RAM 256GB இன்டர்னல். அடுத்து வந்து OnePlusல 13S ஓகேங்களா, இதுவும் 11 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. இந்த ஃபோன் புதுசு 60,000. இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 39,000 கொடுக்குறோம். 20,000 டிஸ்கவுண்ட் அவைலபிள் இருக்கு. OnePlus 13R ஓகேங்களா, அதாவது 13S பார்த்தாச்சு, இது வந்து 13R ஓகேங்களா. R சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் செக்மெண்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்குது. நாடுக்கு ஈக்குவலா நம்ம அந்த ரேட்லேயே கொடுத்துட்டு இருக்கிறோம். OnePlus 13R இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கொடுக்குறாங்க. 43,000 ரேட் ஓகேங்களா. OnePlus 12R 25,500 கொடுக்குறோம். 8GB RAM 256GB இன்டர்னல் பிராண்ட் நியூ கண்டிஷன். அப்படியே புதுசா இந்த ஃபோன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ OnePlus பார்த்தாச்சு, சாம்சங் பார்த்தாச்சு, கூகுள் பார்த்தாச்சு. அடுத்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பார்க்கலாம். ஸோ நத்திங் சீரிஸ்ல நம்மகிட்ட ஒரு 2 மாடல் இருக்கு. நத்திங் 3A ஓகேங்களா, புதுசு வந்து 26,000. ஜஸ்ட் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிருக்காங்க. 355 நாள் கம்பெனி வாரண்டி அவைலபிள் இருக்கு. 26,000 ஃபோன் 20,000 கொடுக்குறோம். 6,000 டிஸ்கவுண்ட் ஓகேங்களா. அடுத்து நத்திங் 3A Pro ஓகேங்களா, 8GB RAM 256GB இன்டர்னல் 2 கலர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதுவும் 11 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. நத்திங் 3A Pro
இந்த ஃபோன் வந்து ஜஸ்ட் 22,500 rupees கொடுக்குறோம். நல்ல ஒரு மிட் செக்மெண்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன் கண்டிப்பா சொல்ல முடியும். நல்ல சக்சஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்குது. நம்மகிட்ட வந்த உடனே சேல் ஆயிரும். அதுக்கடுத்து ஹானர் இந்த ஃபோன் வந்து எட்ஜ் டிஸ்பிளே சொல்லி ஆகணும். ஜஸ்ட் 14,500 கொடுக்குறோம். புதுசு வந்து 29,000 8GB RAM 256GB இன்டர்னல் கர்வ் டிஸ்பிளே நல்ல ஸ்டைலிஷான ஃபோன் ஓகேங்களா. ஹானர் 90 ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போல பார்த்துடலாம். ஓப்போல வந்து 15 ப்ரோன்னு சொல்லுவாங்க. காம்பாக்டா நல்ல காம்பாக்டா பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னே சொல்ல முடியும். ஓப்போ ரெனோ 15 ப்ரோ மினி ஓகேங்களா. இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 48,000 கொடுக்குறோம். வெறும் 10 நாள் யூஸ் பண்ணிருக்காங்க. 355 நாள் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. அடுத்து ஓப்போ ரெனோ 15 பார்த்துடலாம். புதுசுங்க. இப்போ நான் காட்டுற ஃபோன் எல்லாமே புதுசா இருக்கும். ஓப்போ ரெனோ 15 இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 38,000 கொடுக்குறோம். வெறும் 2 நாள் யூஸ் பண்ணுதுங்க. ஆல்மோஸ்ட் பிராண்ட் வாரண்டி பார்த்துங்க. ஒரு வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கங்க. நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போல ரெனோல 13 இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ரெனோ 13 ரெனோ 12 ஸ்டாக் வந்து சூப்பராக ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். நல்ல ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல யாருமே கிடையாது ஓகேங்களா. ரெனோ 12 ஜஸ்ட் 16,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ரெனோ 13 இதுவும் புதுசா இருக்கு. இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 17,000 17,000 கொடுக்குறோம். 16 17 அந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க போயிட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஓப்போல எஃப் சீரிஸ்ல பார்த்தலாம் F31 ஓகேங்களா. F31லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்குது. ஓப்போ ரெனோ F31 ஓகேங்களா. இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19,500 இருந்து நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. 11 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. அதுக்கடுத்து F31 Pro Plus இதுவும் பார்த்தீங்கன்னா மிட் செக்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற மாடல் ஓகேங்களா. இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 23,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்ல நெட் கண்டிஷன்ல அவைலபிள் இருக்கு. ஸோ ஓப்போ பார்த்தாச்சு. இதுக்கடுத்து வந்து விவோல ஒரு சில மாடல்ஸ் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அந்த மாடல் மட்டும் அவைலபிள் இருக்கு. அதையும் காட்டிடலாம். இப்போ விவோல V70 FEன்னு சொல்லுவாங்க. ஃபேன் எடிஷன் ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணாங்க. 3 நாள் யூஸ் பண்ணுதுங்க. 363 நாள் கம்பெனியோட வாரண்டி 62 நாள் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. பிராண்ட் நியூ கண்டிஷன் விவோ V70 FE ஓகேங்களா. இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 29,000 கொடுக்குறோம். 40,000 நியரஸ்ட் காஸ்ட் அரௌண்ட் வரும் ஓகேங்களா. அதுக்கடுத்து V60 தான் சொல்லவே வேண்டாம். நம்மகிட்ட ஸ்டாக்கிங் அவைலபிள் இருக்கு. 25,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். எனி டைம் விவோல V60E V70 எனி டைம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க டேரக்டாக வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா V50E V60E வந்து பார்த்தீங்கன்னா 22,000 23,000 கொடுத்துருக்கோம். கம்பெனி வாரண்டி 10 to 11 மாசம் எனி டைம் அவைலபிள் இருக்கும். V50E 18,500 கொடுத்துருக்கோம். 18,500 19,000 V50E கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோல அடுத்த ஒரு மார்வலஸான மாடல் கண்டிப்பாக சொல்ல முடியும். X300 ஓகேங்களா. பவர்ஃபுல்லான ஃபோன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பிரீமியமான செக்மெண்ட்ல இந்த ஃபோன் தான் இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்குது விவோல. விவோ X300 Pro ஒரு மாசம் யூஸ் பண்ணிருக்காங்க. 11 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. ஃபுல் கிட்டோட நம்ம அவைலபிள் இருக்குது. இந்த விவோ X300 வந்து பார்த்தீங்கன்னா 53,000 கொடுத்துருக்கோம். 11 மாசம் கம்பெனியோட வாரண்டி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ ஓப்போ விவோல வந்து பார்த்தீங்கன்னா மிட் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 5G ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 11,000 10,000 rupeesக்கு 5G ஃபோன்ஸ் அவைலபிள் இருக்கும். A6 Proலாம் பார்த்தீங்கன்னா 20,000 புதுசு நம்ம வந்து 12,000 13,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்டாக் எனி டைம் அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி A3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 கொடுத்துருக்கோம். 5G ஃபோன் 9,000 தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி விவோல Y90 இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 120GB இன்டர்னல் ஜஸ்ட் 13,000 கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி T4X விவோல வந்து ஆன்லைன்ல மட்டும் சேல் ஆகிற மாடல் T4X இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 11 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. ஃபுல் கிட்டோட நம்ம அவைலபிள் இருக்கு. இந்த T4X நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12,500 rupees கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ விவோ ஓப்போ எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ செக்மெண்ட் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து மோட்டோ செக்மெண்ட் வந்து கலர்ஃபுல்லாக போட்டாங்க. அதே மாதிரி சேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுங்க. அந்த அளவுக்கு நல்ல சேல் இருக்குது. அதில் விவோல G70 Fusion இது வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜி டைப்ல வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மா இருக்கும். நல்ல ஸ்லிம்மா மாடல். நல்ல ஸ்டைலிஷான மாடல். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல கலர்ஃபுல்லா நல்ல ஒரு ஸ்டைலிஷான பிரீமியம் லுக் கொடுக்கும். இந்த மோட்டோ G70 Fusion வந்து நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 22,500 கொடுக்குறோம். புதுசு வந்து 30,000. அதே மாதிரி G50 Fusion இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 14,000 12GB RAM ஃபோனே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM plus 5G ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8,500 rupees கொடுத்துருக்கோம். மோட்டோ G34 35 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோல G சீரிஸ் ஆகட்டும் Edge சீரிஸ் ஆகட்டும் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் இருக்கும். இவங்ககிட்ட உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்டே அதுதான் கண்டிப்பாக சொல்ல முடியும். கையை பார்த்தாது அந்த அளவுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஒவ்வொன்றா காட்டுறேன். இது எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் எல்லாம். இது எல்லாமே மோட்டோங்க. மோட்டோல இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது. பத்தலை கையில் இவ்வளோ தான் வைக்க முடியுது ஓகேங்களா. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். G சீரிஸ் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 8,000 rupeesலேருந்து 8GB RAM ஃபோனே கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் சீரிஸ் சொல்லுவாங்க. எட்ஜ் சீரிஸில் 30லேருந்து ஆரம்பிச்சு 70 வரைக்கும் எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. எல்லாமே வந்து ஆன்லைனில் மட்டும்தாங்க இந்த மாடல் கிடைக்கும். ஒன்லி ஆன்லைன் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு புது ஃபோன் வாங்கினாலுமே ஆன்லைன் சைட்டில் போயிட்டு ஃபோட்டோ பார்த்தா வாங்க முடியும். லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஸ்டார் மொபைல் வந்தீங்கன்னா ஆன்லைன் ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வித் வாரண்டியோட வாங்கிக்கலாம். லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பிடிச்சிருக்கான்னு பார்த்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. ஸோ மோட்டோ அவைலபிள் இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ஒரு சில மாடல் வந்து யூனிக்கான மாடல்ஸ் நம்மகிட்ட வந்து எனி டைம் அவைலபிள் இருக்கும். அதில் ஒரு சில மாடல் நம்ம பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 15 இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 புதுசு. ஜஸ்ட் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிருக்கேன். 355 நாள் கம்பெனி வாரண்டி அவைலபிள் இருக்கு. 20,500 கொடுத்துட்டு இருக்கிறோம். 28-29 ரூபா இந்த ஃபோன் ரேட் வருது. ஏன்னா எதுக்காக எனக்கு ரேட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியலன்னா இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கு, நாளைக்கு ஒரு ரேட் இருக்கு, நாளை கழிச்சு ஒரு ரேட் இருக்கு. லைக் கோல்டு ரேட் மாதிரி ஃபோனோட ரேட்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசமா இறக்கம் இல்லைங்க. ஏறிட்டு தாங்க போகுது. எல்லா ஃபோனுமே ஏறிட்டு
தான் போகுது, இறங்கவே இல்லை. ஆனால் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஏற்றம் இறக்கம் இருக்கே இருக்காது, ஒரே ப்ரைஸ் தாங்க. அப்போ என்ன சொன்னோமோ அதே ப்ரைஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதில் வந்து மிட் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் பார்க்கலாம். ரெட்மியில் வந்து 15C 5G ஓகேங்களா, நல்ல ஒரு பிராடான டிஸ்பிளே, நல்ல சூப்பராக இருக்கும், நல்ல பெரிய டிஸ்பிளே ஓகேங்களா. 6.7 inches டிஸ்பிளே வந்துடும் ஓகேங்களா. இந்த ரெட்மி 15C 5G 8GB RAM 120GB இன்டர்னல் நம்ம கூட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9000 rupees கொடுக்குறேங்க. இதே மாதிரி ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 14C இருக்குது, Note 14 Pro Plus இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Note 14 Pro Plus தான் ஜஸ்ட் 20,000 கொடுத்துருக்காங்க. 12GB RAM ஃபோன் 20,000 கொடுக்குறோம். 8 மாதம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்குது. 14C இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 8,000 9,000 நம்மகிட்ட வந்து இந்த C சீரிஸ்லாம் நம்மகிட்ட எனி டைம் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக்கோல ஒரு நியூ அரைவ் புதுசாக இப்போ லான்ச் ஆன மாடல் போக்கோல X8 Pro Max ஓகேங்களா. இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மாடல். இந்த போக்கோ X8 Pro Maxோட புது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 46 ரூபா வரும் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு 2 days, வெறும் 2 நாள் யூஸ் பண்ணிருக்காங்க. 363 நாள் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்குது. இந்த போக்கோ X8 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட் வந்து ஜஸ்ட் 38,000 கொடுக்குறோம். 8,000 டிஸ்கவுண்ட். 2 days தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பிராண்ட் நியூ கண்டிஷனில் அப்படியே ஒரு புது ஃபோன் வாங்கினா என்ன கண்டிஷன் இருக்கும் அந்த கண்டிஷன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து Realme 16 பார்க்கலாம். இந்த Realme 16 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன 16 சீரிஸில் உள்ள மாடல். இந்த Realme 16 நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 31,500 கொடுக்குறோம். புதுசு வந்து 40,000 வரும். நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் யூஸ் பண்ணிருக்காங்க. 11 மாதம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 15X இதெல்லாம் வந்து மிட் செக்மெண்ட்டில் உள்ள ஒரு மாடல். 15X இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 12,000 15,000 இந்த மாதிரி ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா 5G ஃபோன்ஸ் நம்மகிட்ட வந்து வித் கம்பெனி வாரண்டியோட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். இதுக்கு அடுத்த மாடல் வந்து இந்த ஃபோன் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸும் கலர்ஃபுல், ஃபோனுமே கலர்ஃபுல். இது எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து iPhone 17 Pro 17 Pro Maxல இந்த கலர் விட்டாங்க. இன்ஃபினிக்ஸ்லையுமே அதே கலரில் விட்டுருக்காங்க. இந்த மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா Infinix Note 60 Pro 5G ஓகேங்களா. 32,000 புதுசு. ஒரு 5 days யூஸ் பண்ணிருக்காங்க. 360 நாள் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. Snapdragonல 7S 4th gen ப்ராசஸர் வரும். புரியுதுங்களா. 17 Pro அண்ட் Note 60 Pro ஓகேங்களா. இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 23,500 கொடுக்குறோம். புதுசு வந்து 32,000. ஆல்மோஸ்ட் 3 days 4 days யூஸ் பண்ணிருப்பாங்க. பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு. ஸோ ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்த மாடல் தான் மார்க்கெட்டில் புதுசு நீங்கள் போய் வாங்குறதா தான் வாங்க முடியும். புரியுதுங்களா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடல் தான் நீங்கள் என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா பட்ஜெட் ஆகட்டும், 50,000 பட்ஜெட் ஆகட்டும், இல்லாட்டி 10,000 20,000 என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் புது ஃபோன் வாங்கினா நான் இங்கே காட்டியிருக்க மாடல் தவிர வேற எதுவுமே வர வாய்ப்பு இல்லைங்க. அந்த ஃபோனை தான் நம்ம இப்போ வந்து ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் 2 ஃபோனுமே நம்ம ஒரே சிங்கிள் ரூபில் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ ஆஃபர் சொல்லி ஆகணும். 10,000 ரூபாய்க்குள்ள வாங்குற ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குற எல்லாருக்குமே இந்த 1000 ரூபா வர்த்துள்ள நெக் பேண்ட் வந்து ஃப்ரீங்க, அப்சல்யூட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த பவர் பேங்க் 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்குற எல்லாருக்குமே 10,000 வர்த்துள்ள 6 month வாரண்டி உள்ள ஜெப்ரானிக்கோட பவர் பேங்க் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட லேப்டாப்ஸ் அவைலபிள் இருக்கு, டேப்லெட்ஸ் அவைலபிள் இருக்கு. 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஸோ ஐபேடில் வந்து பார்த்தீங்கன்னா 11th gen iPad 17 அப்படின்னு மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ஐபேடில் 11th gen இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் சீரிஸில் புதுசு வந்து 32,000. இன்னும் 8 மாதம் கம்பெனி வாரண்டி அவைலபிள் இருக்கு. 24,000 கொடுக்குறோம். ஃபுல் கிட்டோட நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் ஏரில் வந்து M2 சிப் 13 inch 13 inch ஒரு லேப்டாப்போட சைஸ் வந்துடும். இந்த ஐபேட் ஏர் M2 13 inch இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கொடுத்துட்டு இருக்காங்க. புதுசு வந்து 76,000. அப்படியே பாதிக்கு பாதி ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே ஐபேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் M3 11 inch இது வந்து பார்த்தீங்கன்னா M2 13 inch இது வந்து M3ல 11 inch ஓகேங்களா. இதுவுமே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பர்பஸ்க்காக தாராளமாக இந்த இதை யூஸ் பண்ணலாம். லோகோ கிரியேட்டர் இந்த மாதிரி போஸ்டர் கிரியேட்டருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐபேட் ஏரில் M3 11 inch நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 41,000 கொடுக்குறோம். புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 78,000 வரும். அதே ஐபேட் ஏரில் வந்து 5th gen ஓகேங்களா. இது வந்து 6th 7th gen வரும். இது வந்து 5th gen ஓகேங்களா. ஐபேட் ஏரில் 5th gen இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீட் கண்டிஷன் இருக்குது. இது இப்போ நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ஜஸ்ட் 24,000 ஏர் சீரிஸில் 5th gen கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஐபேடில் வந்து பார்த்தீங்கன்னா 12.9 inches வந்து ப்ரோ சீரிஸ் 12.9 inches M2 சிப் வந்துடும் ஓகேங்களா. இந்த ஐபேட் ப்ரோ 6th gen நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 54,000 கொடுக்குறோம். புதுசு லான்ச் ஆகும் 1,30,000 லான்ச் ஆச்சு. 12.9 inches வந்துடும். டபுள் கேமரா வந்துடும் ப்ரோ சீரிஸில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பர்பஸுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐபேட் ப்ரோவில் 6th gen 12.9 inches நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஐபேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மகிட்ட வந்து ஒரு 11,000 12,000 rupeesலேயே 9th gen கிடைச்சிடும். அதுக்கடுத்து 9th 10th 11th நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஏர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் வந்து 4 5 6 7th gen வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ப்ரோ சீரிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4th சீரிஸ்லேருந்து ஆரம்பிச்சு 7th சீரிஸ் வரைக்கும் ப்ரோ சீரிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். 11 inch 13 inch அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி லேப்டாப்பில் சொல்லவே வேண்டாம். நம்மகிட்ட லேப்டாப்பில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்காகட்டும் ஸ்டடி பர்பஸ் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் i3 i5 i7 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரமே 12th genலேருந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து Lenovo லேப்டாப்ஸ் அண்ட் HP இது மாதிரி வந்து விண்டோஸ் லேப்டாப்ஸ் அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்புக்கில் வந்து ஏர் M1
M2 M3 M4 வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்கும். இப்போ நம்ம கையில் ஸ்டாக் வந்து M2 வரைக்கும் இருக்குது. M2ல நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 36,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ லேப்டாப் ஆகட்டும், டேப்லெட் ஆகட்டும், வாட்சஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வீடியோட லென்த் கருதி நம்ம வந்து வாட்சஸ் வந்து இப்போ சொல்லலை. வாட்சஸ் பொறுத்த வரைக்கும் சீரிஸ் 6லேருந்து ஆரம்பிச்சு சீரிஸ் 11 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. அல்ட்ராவில் வந்து சீரிஸ் 1, 2, 3 இந்த 3 டைப் ஆஃப் வாட்சஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க சென்னையில் உள்ள பீப்புளாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஸ்டாக் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டாக் அவைலபிள் இருந்தால் டைரெக்டாக வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது போக வெளியில் வந்து பார்க்குறீங்களா, ரொம்ப ரிலாக்ஸுங்க. கால் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மாடல் வேணும் கேளுங்க, லிஸ்ட்டே அனுப்பிடுவாங்க. எங்களோட ஸ்டாக் லிஸ்ட்டே அனுப்பிடுவாங்க. அதில் உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அந்த ஐம் நம்பர் அனுப்புனீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸும் சென்ட் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் கொரியரில் கூட வாங்கிக்கலாம். ஸோ சென்னையில் உள்ள பீப்புளாக இருந்தால் நம்மளோட ஸ்டோர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம், ட்ரிபிள் கேன், டி நகர், அசோக் நகர், கோடம்பாக்கம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் அவைலபிள் இருக்குது. அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஜூன் 12th வந்து நம்ம ஸ்டோர் ஒன்று ஓப்பன் ஆக போகுது. கண்டிப்பாக அம்பத்தூர் நியரஸ்ட்டில் உள்ள பீப்புள் அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் மொபைல் இருக்கும். தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ட்ரிபிள் கேனில் போன மாதம் ஓப்பன் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் டவர் ஜங்ஷனில் ஜூலை மந்த் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதுவும் வந்து வேலை நடந்துட்டு இருக்குது. அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஸ்டோர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து ரெட்டில் சாவடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன்ஸ் லைனப்பில் இருக்குது. ஓல்டு வாஷன் பெட்டில் லொகேஷன் லைனப்பில் இருக்குது. ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கலெக்ஷனோட இந்த வீடியோ வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணுறேன். நல்ல கலெக்ஷன் இருக்குது, நல்ல ரேட்டில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 வீக்கில் இந்த ஃபோன் எல்லாமே சேல் ஆயிரும். அதனால மறக்காம தேவைப்படுச்சா டேரெக்டாக வந்து நம்ம ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வர பார்க்குறேன். ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன் ரொம்ப டஃபாக இருக்குது. நல்ல கலெக்ஷனோட இதோட நல்ல ஒரு ஆஃபர் பண்ண முடிஞ்சுன்னா அந்த ஆஃபரோடையும் உங்களை டேரெக்டாக வந்து மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஆஃபரோட சூப்பரான கலெக்ஷன் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பை.